அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற தேர்வுக்குரிய வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகளை பார்க்க போகிறோம். வினாத்தாள் எளிதாக வருவது, அதே போல் மேப்பு இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த தடவை வித்தியாசம் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு மதிப்பெண் கேள்வியில் கேட்க வேண்டிய கோடிட்டிடங்கள் சரியா தவறா பொறுத்து அதையெல்லாம் 5 மதிப்பெண் கேள்வியில் கொண்டு போய் கேட்டிருக்காங்க. 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்டு அதை 5 மதிப்பெண் கேள்விகளாக கேட்டிருக்காங்க. இப்போ 3 கேள்விகள் அதில் வந்துருச்சு. பொறுத்துக, ஓட்டிடங்களை நிரப்புக, சரியா தவறா அப்படின்னு. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாய்ஸில் அதை பயன்படுத்திக்கலாம். தான் இங்கே பாருங்கள், ஓட்டிடங்கள் இது நீங்கள் சாய்ஸில் பயன்படுத்திக்கலாம். எனக்கு 5 ஒரு மார்க்கில் தெரியலைங்கிற பட்சத்தில் 5 மதிப்பெண் கேள்விகள் தெரியும்னா அது நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு கூட எழுதிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாக 5 மதிப்பெண் கேள்விகளுக்கு பக்கமாக எழுதணும். ஆனால் இது 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் தெரிஞ்சுன்னா எளிமையாக 5 மதிப்பெண் கேள்விகளை 5 மதிப்பெண் பெற்றுக்கலாம். அதே மாதிரி மேப்பும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுலேயே ஒரு மேப் சாய்ஸில் கேட்டாங்க. சரிங்களா? இந்த வினாத்தாளுக்குரிய விடைக்குறிப்புகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விடைக்குறிப்புகளை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற தேர்வுக்குரிய வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகளை பார்க்க போகிறோம். வினாத்தாள் எளிதாக வருவது, அதே போல் மேப்பு இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த தடவை வித்தியாசம் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு மதிப்பெண் கேள்வியில் கேட்க வேண்டிய கோடிட்டிடங்கள் சரியா தவறா பொறுத்து அதையெல்லாம் 5 மதிப்பெண் கேள்வியில் கொண்டு போய் கேட்டிருக்காங்க. 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்டு அதை 5 மதிப்பெண் கேள்விகளாக கேட்டிருக்காங்க. இப்போ 3 கேள்விகள் அதில் வந்துருச்சு. பொறுத்துக, ஓட்டிடங்களை நிரப்புக, சரியா தவறா அப்படின்னு. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாய்ஸில் அதை பயன்படுத்திக்கலாம். தான் இங்கே பாருங்கள், ஓட்டிடங்கள் இது நீங்கள் சாய்ஸில் பயன்படுத்திக்கலாம். எனக்கு 5 ஒரு மார்க்கில் தெரியலைங்கிற பட்சத்தில் 5 மதிப்பெண் கேள்விகள் தெரியும்னா அது நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு கூட எழுதிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாக 5 மதிப்பெண் கேள்விகளுக்கு பக்கமாக எழுதணும். ஆனால் இது 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் தெரிஞ்சுன்னா எளிமையாக 5 மதிப்பெண் கேள்விகளை 5 மதிப்பெண் பெற்றுக்கலாம். அதே மாதிரி மேப்பும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுலேயே ஒரு மேப் சாய்ஸில் கேட்டாங்க. சரிங்களா? இந்த வினாத்தாளுக்குரிய விடைக்குறிப்புகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விடைக்குறிப்புகளை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற தேர்வுக்குரிய வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகளை பார்க்க போகிறோம். வினாத்தாள் எளிதாக வருவது, அதே போல் மேப்பு இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த தடவை வித்தியாசம் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு மதிப்பெண் கேள்வியில் கேட்க வேண்டிய கோடிட்டிடங்கள் சரியா தவறா பொறுத்து அதையெல்லாம் 5 மதிப்பெண் கேள்வியில் கொண்டு போய் கேட்டிருக்காங்க. 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்டு அதை 5 மதிப்பெண் கேள்விகளாக கேட்டிருக்காங்க. இப்போ 3 கேள்விகள் அதில் வந்துருச்சு. பொறுத்துக, ஓட்டிடங்களை நிரப்புக, சரியா தவறா அப்படின்னு. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாய்ஸில் அதை பயன்படுத்திக்கலாம். தான் இங்கே பாருங்கள், ஓட்டிடங்கள் இது நீங்கள் சாய்ஸில் பயன்படுத்திக்கலாம். எனக்கு 5 ஒரு மார்க்கில் தெரியலைங்கிற பட்சத்தில் 5 மதிப்பெண் கேள்விகள் தெரியும்னா அது நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு கூட எழுதிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாக 5 மதிப்பெண் கேள்விகளுக்கு பக்கமாக எழுதணும். ஆனால் இது 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் தெரிஞ்சுன்னா எளிமையாக 5 மதிப்பெண் கேள்விகளை 5 மதிப்பெண் பெற்றுக்கலாம். அதே மாதிரி மேப்பும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுலேயே ஒரு மேப் சாய்ஸில் கேட்டாங்க. சரிங்களா? இந்த வினாத்தாளுக்குரிய விடைக்குறிப்புகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விடைக்குறிப்புகளை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2024 நடைபெற்ற தேர்வுக்குரிய வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகளை பார்க்க போகிறோம். வினாத்தாள் எளிதாக வருவது, அதே போல் மேப்பு இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. என்னென்னா இந்த தடவை வித்தியாசம் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு மதிப்பெண் கேள்வியில் கேட்க வேண்டிய கோடிட்டிடங்கள் சரியா தவறா பொறுத்து அதையெல்லாம் 5 மதிப்பெண் கேள்வியில் கொண்டு போய் கேட்டிருக்காங்க. 5 ஒரு மதிப்பெண் கேள்விகள் கேட்டு அதை 5 மதிப்பெண் கேள்விகளாக கேட்டிருக்காங்க. இப்போ 3 கேள்விகள் அதில் வந்துருச்சு. பொறுத்துக, ஓட்டிடங்களை நிரப்புக,
சரியா தவறா அப்படின்னு. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாய்ஸில் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் தான். இங்கே பாருங்கள் குறிப்பிடங்கள். இது வந்து நீங்கள் சாய்ஸில் பயன்படுத்திக்கலாம். எனக்கு 5 1 மார்க் தெரியலைங்கிற பட்சத்தில் 5 மதிப்பெண் கேள்விகள் தெரியும்னா அது நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு கூட எழுதிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியாக 5 மதிப்பெண் கேள்விகளுக்கு பக்கம் பக்கமாக எழுதணும். ஆனால் இது 5 1